அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற தேவாசிரிய மண்டபத்தில் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்டு அருட்பெருஞ்சோதி அகவலை சிந்திக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி அகவலில் ஆன்மாவை பற்றிய அடையாளமாக சுத்த சன்மார்க்க சுக தனி வெளி எனும் அத்தகை சித்தபை அருட்பெருஞ்சோதி என்பதை முழுமையாக விளக்கிய வள்ளல் பெருமான் தொடர்ந்து அது பெறுகிற அனுபவத்தை சுத்த மெய்ஞான சுகோதய வெளி எனும் அத்துவித சபை அருட்பெருஞ்சோதி என்ற அகவலிலே விளக்கினார். அவற்றினுடைய விரிவான விளக்கத்தை எல்லாம் நாம் சென்ற வாரங்களில் சிந்தித்தோம். அடுத்து வள்ளல் பெருமான் இந்த ஆன்மா பெறுகின்ற அனுபவத்தை 6 அந்தங்களில் விளக்குகிறார். கலாந்தம், யோகாந்தம், போதாந்தம், நாதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம். இந்த 6 அந்தங்களில் ஆன்மாவை பற்றிய விளக்கத்தை வள்ளல் பெருமான் சொல்லுவதை நாம் உரைநடைகளிலும் காண முடியும். இங்கே இந்த 6 அகவல்களையும் இணைத்து நாம் சிந்திக்க வேண்டும். கலாந்தம், யோகாந்தம், போதாந்தம், நாதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம். இப்போ நமக்கெல்லாம் இப்போ இந்த 6 அந்தங்களை பற்றி நான் விரிவாக தொடர்ந்து சொல்லுவேன். அதற்கு முன்னதாக ஒரு அடிப்படையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அடிப்படை என்றால், இந்த திருமூலர் வரலாற்றிலேயும் கூட அது வரும். என்ன வரும் என்றால், 3000 ஆண்டுகள் திருமூலர் வாழ்ந்தார், 3000 திருமந்திரம் அல்லது 3000 தமிழ் செய்தார் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்வார்கள். இந்த வள்ளல் பெருமானுக்கு 3000 திருமூலருக்கு 3000 ஆண்டு மட்டும் ஏன் சொல்ல வேண்டும்? அந்த திருமந்திரம் பாடுவதற்காக அவர் இருந்த ஆண்டுகள் என்பதாக அப்படி சொல்லுவது மரபு. ஆனால் இப்போ இவர்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள்லாம் ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, இந்த அருள் நிலை அடைகிற ஒரு ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அல்லது அருளாளர்களாக மாறிவிடுகிறவர்கள், இவங்களை பற்றிலாம் உங்களுக்கு படிக்கிறோம், தெரியும். இன்றைக்கி நான் ஒரு பொதுவான சில விஷயம், நமக்கு நேரமும் கொஞ்சம் குறைவு. ஏன்னா நான் இந்த சென்ற போல இன்றைக்கு சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் அதனால் கொஞ்சம் நீட்டிச்சு, அதான் கொஞ்சம் காலதாமதம். இப்போ இந்த நேற்று ஒருவர் சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய சுடர் சொற்பொழிவுக்கு வந்திருந்தார். அவர் கேட்டார், இந்த அருளாளருங்கிறீங்களே, அருளாளர்கள்னு யாரையாவது உங்களுக்கு இப்படி தான் அவங்க அனுபவிச்சாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி என்ன கேட்டார்னா, இந்த அருளாளர்னு இப்போ கடவுள் அடையிறாங்கன்னு சொல்றீங்களா, அவங்களுக்கு இப்போ ஏதாவது சாட்சி இருக்குதா அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் போய் நீங்கள் சைவ சித்தாந்த பெருமன்றம் அல்லது தத்துவ கூட்டங்களில் சொல்ல முடியாது. இப்போ வள்ளல் பெருமான் வரலாற்றை எடுத்துங்களேன். வள்ளல் பெருமான் வரலாற்றுக்குள்ள ஒரு முக்கியமான நிகழ்ச்சி உண்டு. என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, அவர் இன்னும் 10-15 தினங்கள் தான் நான் உங்களை பார்க்க முடியும், நீங்கள் என்னை பார்க்க முடியும். அது கூட நீங்களாம் முயற்சி பண்ணி வந்தீங்கன்னா பார்க்க முடியாது. கதவை உடச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா வெறும் வீடாகத்தான் இருக்கும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்னை காட்டி கொடுக்க மாட்டார். இப்போ நாமெல்லாம் இந்த உலகத்தில் வாழறோம்ல, நமக்கே சில பேரை பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சா அவங்கள பார்க்காம இருக்கிற மாதிரி கடவுள் துணை பண்றாரா பாருங்களேன். அதுவும் நடக்கும்.
இல்லை நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறது வேற, பார்க்கணும் கடவுளே விருப்பப்படுற மாதிரி சில பேர் பண்ணுவார். அவங்கள பார்க்காம இருந்தால் தப்பு அப்படின்னு பண்ணுவார். அவங்கள நீங்கள் திடீர்னு பார்க்க வைப்பார். நான் சொல்றது வந்து சாதாரண நம்ம வாழ்க்கையிலே இதை தெரிஞ்சுக்கலாம். எனக்கெல்லாம் அப்படி நிறைய அதிசயங்கள் உண்டு. இப்போ ஒரு நாள் கந்தசாமி கோயிலுக்கு போகிறேன். அங்கே ஒருத்தர் எனக்கு பிடிக்காதவர் உள்ளே இருந்து வெளியே வர்றார். நான் உள்ளே போகிறேன். ஒரு சின்ன ஒரு செகண்டுக்கு முன்னாடி நான் போயிருந்தாலும் அவரை நேருக்கு நேரம் சந்தித்து நான் ஒரு மாதிரி வழிஞ்சிருப்பேன், அவர் ஒரு மாதிரி வழிஞ்சிருப்பார். ஆனால் அந்த சரியான நேரத்துக்கு வந்து அவர் செருப்பு எடுக்கிறது குனிஞ்சிடுறாரு, நான் உள்ளே போகிறேன். இந்த மாதிரியும் கடவுள் காப்பாற்றணும். இதெல்லாம் காப்பாற்றுறதுன்னு பேர். உங்களுக்கு தெரியாது அது காப்பாற்றுறீங்களா காப்பாற்றுறாரானா, அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும். இவன் போய் பார்த்துட்டுமே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நான் வந்து பாருங்க நான் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, திருமணம் ஆகிறதுல பிரச்சனை இருந்தது. திருமணத்துக்கு முன்னிலை நான் தான். முன்னிலைன்னா என் சந்நிதியில நடக்குது. சந்நிதினா என்னால் நடக்குதுன்னு வச்சுங்களேன் நம்ம வச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு உள்ள நான் போறேன். யாருக்கு நம்மளால கல்யாணம் நடந்தால் அவங்க எதிர வராங்க. ஆனா அவங்க என்னை பார்த்துட்டு பார்க்காம போன மாதிரி என்ன நினைச்சிட்டேன், அவ்வளவுதான். நான் இன்னை வரைக்கும் அவங்கள கிட்ட சேர்த்துக்கல. ஆனா அவங்க புள்ள மேல கூட சத்தியம் பண்றாங்க, நான் பார்த்துட்டு பார்க்காம போனா நான் வந்து அப்படின்னு சத்தியம் பண்றாங்க. ஆனா என்னால அதை ஒத்துக்க முடியல. ஏன்னா என்னுடைய மனம் அதை முடிவு பண்ணுது. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர்றாங்கன்னா, சின்ன விஷயம் தான் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதுல ஒரு பெரிய கொள்கையை ஏன் கடவுள் வைக்கணும்? அந்த வாழ்நாள் பூரா அவங்களோட நீங்க தொடர்பு கொள்ளாத மாதிரி ஏன் வைக்கணும்? இப்ப நீங்க ஏன் வந்து இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வேண்டியதை ஏன் வாங்கிக்கூடாது, அவங்களுக்கு வேண்டியது ஏன் கொள்ளு, அந்த மாதிரிலாம் உலக குற்றம் பார்க்கின் குற்றம் இல்லைதான். ஆனா குற்றம் பார்க்காம இருக்க முடியுமா? குற்றம் பார்க்கின் குற்றம் இல்லை. குற்றமே இருந்தா குற்றம் ஆயிடுமா? அது ஆகாது இல்ல. குற்றம் பார்க்கலன்னா குற்றம் இல்லை, ஆனா குற்றம் பார்த்தீங்கன்னா குற்றம் இல்லை. அப்ப குற்றம் பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தமா பார்க்கலான்னு அர்த்தமா? அப்ப ஒன்றும் பெருசாலாம் சொல்லாதீங்க சார், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் சார் அப்படிம்பாங்க. அது யாருக்குன்னா, எந்த நிலவரத்தில் அவன் இருக்கிறானோ அவனுக்கு ஏற்றது அந்த உபதேசம். இப்ப நான் வந்து ஒரு மகான் அனுபவத்துக்குள்ள போறோம்னா தப்புனா தப்பு தான், அங்கெல்லாம் சமரசம் கிடையாது. ஆனா தண்டனை உண்டா இல்லையாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. தண்டனையை பத்தி நம்ம பேசுறது அப்புறம், ஆனா தப்பா சரியா அப்படின்னா தப்புனா தப்பு தான். ஆனா அது உள்ள வந்து நம்மளை தப்பு நினைக்கிறாங்களா சரி நினைக்கிறாங்களான்னு தெரியாது, அவ்வளவுதான். ஆனா அந்த தப்பு சரி அப்படிங்கிறதுக்குள்ள கணக்கு வழக்கு இல்லாம இல்லை. அது ஒன்றும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இது வந்து இதெல்லாம் எதுக்கு இந்த பீடிகை போடுறேன் அப்படின்னா, வள்ளலார் எல்லாரும் வந்து வள்ளலார் எரிஞ்சிட்டாரா சாம்பலா இல்லை எப்படிலாம் பேசுறாங்க. நான் ஒரு உதாரணம், எனக்கு தெரிஞ்ச உதாரணம் வள்ளலார் வாழ்க்கையில பெருசா வெளியில இருந்து நான் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, அவரு விளக்கு ஜோதி தான் இங்கேயே சென்னையிலேயே கண்ணாடியில ஜோதியை பார்க்கிறார், திருத்தணி முருகனை பார்க்கிறார். அவரு விளக்கு வழிபாட்டை தான் மேற்கொள்றார். விளக்குனா அந்த ஜோதியை தான் மேற்கொள்றார். அப்போ வந்து அவருக்கு வந்து விளக்கு வழிபாட்டில் என்ன சிக்கல் வரல, கடவுளை பார்க்கறதுல சத்திய ஞான சபை அப்படிங்கிறது ஜோதி வழிபாடு தான் உங்களுக்கு தெரியும். இப்போ சத்திய ஞான சபை ஜோதி வழிபாடு அப்படின்னா அவருக்கு கண்ணாடிக்குள்ள நீங்க வடலூர் தைப்பூசம் போனவங்க இல்லை டிவியில பார்த்தவங்களா நினைச்சிங்க தெரியும் உங்களுக்கு. இல்லை அங்கதான் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அது ஜோதி ஆண்டவர்லாம் கிடையாது, அது எடுத்துக்காட்டு. கடவுளையே பார்க்கறது இல்லை, அது கடவுளை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வடலூர். ஒரு சதுர கண்ணாடி இருக்கும், அது ஜெர்மன்ல இருந்து வர வைக்கிறார் வள்ளலார். அதுக்கு பின்னாடி அகல் விளக்கு ஏற்றிருக்கும். அது என்னன்னா, இப்ப நீங்க இங்க ஏற்றி இருக்கிற அகல் விளக்கு ஜோதியை பார்க்கலாம். ஆனா ஜோதின்னு ஒண்ணு தனியா விளக்கா பார்க்க கூடாது. அது அந்த இடம் முழுக்க ஜோதி, அந்த கண்ணாடி முழுக்க, அந்த ஸ்கொயர், அந்த சதுர கண்ணாடி முழுக்க அந்த கண்ணாடி அந்த ஜோதி தெரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாமாக இருக்கிற திருஞ்சோதி ஆண்டவர் தரிசனம் பேரு. விளக்குன்னு தனியா பார்த்துட்டீங்கன்னா அது கடவுள் தனியா இருக்கிற மாதிரி ஆயிடும். அந்த உதாரணத்தை அதுக்குள்ள வைக்கிறார். இப்ப அந்த வடலூர் ஜோதி மூலமாக உதாரணத்தை இந்த உலகத்திற்கு காட்டிய வள்ளலார்
மேட்டுக்குப்பத்தில் தங்கியிருக்கிறார். சித்தி வளாகம், அதான் சித்தி வளாகம், மேட்டுக்குப்பம் பக்கத்தில். அங்கே தானே அந்த தவம் அவருக்கான கடைசி காலம். அது அவர் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கடைசி காலம் அப்படி வச்சுக்கணும். அதெல்லாம் அவர் தெரியவாரா தெரியுமாறான்னு கேட்டாலும் உங்களுக்கு தெரிய மாட்டார், ஆனால் எனக்கு தெரியவாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் மெய் சொல்லணும்னா பொய் சொல்லணும்னு கேட்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு நான் நம்ப வைக்கணும், எனக்கு என்ன இருக்குது? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல. தெரியும், தெரியாமலாம் இல்லை. அது பார்க்குறாங்க, அவங்க அருள் நமக்கு பண்ணுறாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்குது. ஆனால் அது எல்லாருக்குமானது கிடையாது, எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயமும் கிடையாது. ஆனால் அந்த உண்மை தெரியறதுனால என்னால் அதை அழுத்தமாக சொல்ல முடியும், ஸ்ட்ராங்காக அதை சொல்ல முடியும். அவ்வளோதான் விஷயம். அதனால தான் பயம் இல்லாமல் இருக்கிறது. திருநாவுக்கரசர் தான் அப்படி பண்ணுறாரு. எனக்கு பயம் கிடையாதுங்கிறார். நாமார்க்கும் குடியல்வோம் நம்மனை என்றோம் அப்படின்னு எப்போ சொல்ல முடியும்? நான் யாருக்கும் அடிமை கிடையாதுப்பா, நான் எவனுக்கும் கவலைப்பட மாட்டேன், எவனுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேங்கிறார். எப்படி சொல்ல முடியும்? உயிர் போகிற அளவுக்கு எல்லா பிரச்சனையும் அனுபவிக்கிறவன் தான் எவனை கண்டாலும் பயப்பட மாட்டான். சும்மா இருக்கிறவன், பணம் வச்சுக்கிறவன், சொத்து வச்சுக்கிறவன், அதுக்கப்புறம் புள்ள பொண்டாட்டி வச்சுக்கிறவன் எல்லாத்துக்கும் பயப்படுவான். ஆமாம், வேற வழி. அவனுக்கு இன்னும் விவரம் பத்தாது இல்லை. அப்போ விவரம் பத்தணும், வெள்ளம் தெரியணும்னா அது வேற நிலை. அந்த நிலைக்கு வந்தவன் சொல்றது அது. நாம ஒருத்தம் குடியல்லோ நம்ம எல்லாரும் சொல்ற வார்த்தை கிடையாது. அதுக்குன்னு ஒரு அனுபவம், அந்த அழுத்தம், அந்த வாழ்க்கை பயிற்சி அதை சொல்லும். அந்த மாதிரி வள்ளலார் என்ன பண்றாருன்னா, கடைசி காலத்துல உள்ள இருக்கிற விளக்க கொண்டாந்து வெளியே வைக்கிறார். நல்லா ஒரு வரலாறு படிங்க. இந்த வரலாறெல்லாம் நீங்க ஒரு ஆளை பற்றி படிக்கும்போது தான் உங்களுக்கு அது பதியும். ஆனா அதுல இருக்கிற தெளிவு எப்போ வரும்னா, ஒரு நிகழ்ச்சியில இது தப்பு சரின்னு வீட்டுல எல்லாத்தையும் நீங்க அடையாளம் காண்றீங்கல்ல. பொண்டாட்டி ரைட்டுங்கிறா, நான் செஞ்சது தப்புங்கிறேன். இது தப்பா ரைட்டா அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் உங்களால? எல்லார் வீட்லயும் அது நடக்கும். புள்ள புருஷன் பொண்டாட்டி எல்லா வீட்லயும் நடக்கும். அவங்க சரிங்கிறாங்க, நான் தப்புங்கிறேன். இதை தப்புன்னு சொல்ற உளநிலை எனக்கு எப்படி வரும்? நான் சொல்றது வெளியாளுக்கு இல்லை, வெளியாளு மூணாவது ஆள் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் தான் குற்றம் நடத்துறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஒத்து போகணும். விட்டு கொடுக்கலாம் தேவையில்லை. இவங்க நீங்க அங்கெல்லாம் ஏமாறக்கூடாது. முதல்ல நான் நிறைய ஸ்டெப் வச்சிருக்கிறேன். என்ன ஸ்டெப்னா, விட்டு கொடுத்து போறதுன்னா என்ன அப்படின்னா, ஏதோ குடும்பம் நடத்தணுமே விட்டு கொடுத்து போறது அது இல்லை. நான் சொல்றது அவங்களுக்கு முழு உரிமை கொடுக்கணும். அதே சமயத்துல தப்புன்னா தப்புன்னு சொல்லணும். முடியுமா? அது ஏதாவது புரியுது அவங்களுக்கு? நான் சொல்றது குடும்பம் நடத்துற மேட்டர் தான். அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அதெல்லாம் புரியாது அவ்வளோ சீக்கிரம். அது புரியுதான்னு நான் கேட்டதே புரியாதுங்கிறதுனால தான். அது என்ன அப்படின்னா, நல்லா நம்மளோட அந்யோன்யமாக தான் இருப்பாங்க. ஆனால் அங்கே திடீர்னு அவங்க சொல்கிறாங்க முடியலங்கிறாங்க. இல்லைம்மா நீ முடியலன்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறதா, என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறது கரெக்டா? ஒருத்தவங்க நீ வான்னு திடீர்னு கூப்பிட்ற, என்னால் வர முடியாதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? முடியலன்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன சொல்றாங்க, ஏன் எனக்கு வர முடியாதுன்னு சொன்னா என்னால் முடியலன்னா தானே சொல்லுவேன். தெரியாத அவங்க கரெக்ட் தானே? முடியலன்னு சொல்லுமா, அப்போதானே எனக்கு சைக்காலஜி. ஏன் நான் வர முடியும், நான் தான் எல்லாத்துக்கும் வருவேன்ல, இதுக்கு வர முடியாதுன்னாக்கா நீ அப்படியே புரிஞ்சுக்கிற. இது கரெக்ட் தானே? இது யார் பக்கம் சரி தப்பு? ஓயா தனி தெரியாதான் வாழ்ந்தான், அவன் வேற வழி கிடையாது. அவங்க விஷயம் வேற, இவங்க விஷயம் வேற. ஆனா இதுக்குள்ள வேற ஒன்ன வச்சு நாம வாழணும். என்னோடத வச்சு வாழக்கூடாது. என்னோடத வச்சே வாழ்ந்தா தொலைஞ்சேன். அப்படிதான் குடும்பம் நடத்தக்கூடாது. ஒண்ணுச்சுன்னா நீ தனியா போயா அநீதியா அங்க குடும்பம் நடத்த. அதுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. நிறைய பேர் என்ன பண்ணுவான், என்னெல்லாம் ஒரு காலத்துல எங்க வாத்தியாருங்களாம் முதல்ல கல்யாணம் பண்ண போனோம். ஏன் அப்படின்னா, இவன் எப்படியாவது அடங்குறானா பார்ப்பேன், இவன் எதுக்கு அடங்க மாட்டான் அப்படின்னு. எனக்கு அதுதான் அடங்காத அளவுக்கு பார்த்து பண்ண மாட்டேனா? என்ன அநியாயமா இல்லை? இப்போ வாழ்க்கையை நான் இன்னொருவருடன் உறவு கொள்ளும் பொழுது எப்படி அதை நகர்த்துகிறேன் அல்லது எப்படி அதுக்கு வழிமுறை கண்டுகொள்கிறேன் இப்படிங்கிற விஷயம்தான் கடவுள் வரைக்கும். அதுலதான் வள்ளலார் அவர் எரியலைங்க, யாரும் எரிக்கவும் இல்லைங்க, உள்ள இருந்த விளக்க கொண்டாந்து வெளியே வச்சாருனாலே முடிஞ்சு போச்சு. கேள்விலாம் ஏன் கேட்கணும்? நீ எரிஞ்சாரா எரியலையான்னு கேட்கறதுக்கே உனக்கு தகுதி கிடையாது. நீயே கேட்காத அளவுக்கு ஒரே ஒரு வழக்கு உள்ள வச்சு வழிபட்டு இருந்தார், அதையும் கொண்டாந்து வெளியே வச்சுக்க போறாரு. நான் வழிபட்டேன்ல,
இந்த விளக்கை நீங்க இனிமே பார்த்து இது முன்னாடி ஞான சரியை படிங்க. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அந்த பாட்டை படிச்சுட்டு இருங்க, ஞான சரியை பாட்டை படிச்சுட்டு இருங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இதுக்கு மேல இவனுங்களுக்கு என்ன இருக்குது கேள்வி கேட்கறதுக்கு? உள்ள எதுவும் இல்லை, இருந்த ஒரு விளக்கம் வெளியே வந்துருச்சு. அப்புறம் கொளுத்தினாரா கொளுத்திக்கினாரான்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது? அந்த ரூமை தொடச்சி வச்சுட்டு ஒரு ஆள் உள்ள போறாங்க, உள்ள போயிட்டு அந்த ரூமை சுத்தமா வச்சுக்கிட்டு தான் ஜோதியை வச்சுட்டு வழிபட்டார். இனிமே ஜோதியே தேவையில்லை, அவருக்குள்ள இருக்கிற ஜோதி கிளம்பிடுச்சு. அவருக்குள்ள இருக்கிற ஜோதி எழும்பிட்டா இன்னொரு ஜோதி எதுக்கு? அப்ப அந்த மாதிரி வந்த ஒரு அந்த ஆளுமையை நாம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நாம அவருக்கு ஜோதி எப்படி எரிஞ்சுன்னா நமக்கு தெரியாது, உனக்கு எப்படி தெரியும்? அது அவருக்கு அந்த கடைசி நாள்ல தான் அதை பண்ணிக்கிறாரு. அவருக்கு நிலைக்குல நீ எங்கேயாவது போக முடியுமா? நீ முதல்ல ஒரு ஒரு வீட்டை கட்டிடுற, அந்த வீட்டுல பொண்டாட்டி பேர்ல எழுதி வைக்கலாமா, இல்ல பேர்ல எழுதி வைக்கலாமா, இல்ல செத்த பிறகு எடுத்துக்குன்னு எழுதி வைக்கலாமான்னு இப்படி எவ்வளவு நாள் கொடாய் மூளைய. இது குடாயறத நான் வேணாம் எழுதலாம், பரவாயில்ல, அவங்க நம்மள ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எழுதி வைப்பீங்களா? பண்ணாலும் பரவாயில்லன்னு எழுதி வைப்பீங்களா? ரெண்டுக்கு தான் கேள்வி. பண்ணாலும் பரவாயில்லன்னு எழுதி வைப்பீங்களா, பண்ண மாட்டாங்கன்னு எழுதி வைப்பீங்களா? 99.9 பண்ண மாட்டாங்கன்னு எழுத மாட்டீங்க. போயா எத்துக்குனா தானே நம்ம இப்போ அவங்களுக்கு தானே வாழறான், வேணாம்னா நம்ம போகலாம் இல்லை செத்து போகலாம் அப்படின்னு தான் எழுதி வைப்பானே தவிர நம்மளை ஏமாத்தவே இல்லை, நம்மளை மரியாதை கொடுக்காம நடத்த மாட்டாங்கன்ற அளவுக்கு புள்ளி ஒன்று தான் வரும், மீதி எல்லாம் பில்லி தான். அப்போ நாம பழகிறதுல இருக்கிற தெளிவு, பழகிறதுல இருக்கிற தெளிவு, இந்த பழகிறதுல இருக்கிற தெளிவை நாம கத்து கொடுத்துருக்குறோம். இப்ப அப்படி கிடையாது, இப்ப அப்படி கிடையாது இந்த சமூகத்துல. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சமூகம் என்ன பண்ணுச்சு? பழகிறதுல கத்து கொடுக்குது. கத்து கொடுக்குறப்பதான் நாம இதை பண்பாடுங்கிறோம், அல்லது ஒரு விஷயத்த கத்துக்கிறோம்னு சொல்றோம், அல்லது அதுக்குள்ள வந்தா நான் விதின்னு சொல்றேன், இப்படிலாம் நம்ம அதுக்கு பேர் வச்சோம். இப்ப அதை வைக்கல. இதெல்லாம் எதுக்கு சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் அப்படிங்கிற ஒரு அனுபவம் ஒருத்தனுக்கு உண்டா இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கே நான் இதான் என்னோட பதில். கடவுள் உண்டா அப்படின்னா நான் சங்கராச்சாரியாரா இல்ல திருஞான சம்பந்தரா பதில் சொல்றதுக்கு? நான் ரெண்டு பேரும் கிடையாது, ரெண்டு பேரையும் ஆனா நான் படிக்கிறேன். படிக்கும்போது என் அனுபவம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதோ அவருக்கு தான் நான் பதிலா சொல்லுவேன். யார் உயர்ந்தவர்னு எனக்கு தெரியாது, எனக்கு எது பிடிக்குதோ அதை வச்சுதான் நான் தத்துவம் பேசுவேன். இப்ப சங்கரர் தான் எனக்கு பிடிக்குதுன்னா சங்கரரை வச்சு பேசுவேன், இல்ல திருஞான சம்பந்தர் எனக்கு கரெக்டா இருக்குதுன்னா அதை வச்சு பேசுவேன். இதுக்கு மேல அந்த அளவுகோல் தான் நான் வளர்ந்துருக்கிறேனா இல்லையான்னு தெரியும். முடிஞ்சுதா? இது ஒரு வகை. இப்ப திருஞான சம்பந்தர் சொன்னது எனக்கு பிடிக்குது அப்படின்னா எதை வச்சு பிடிக்குதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுங்க? எதை வச்சு பிடிக்கும்? எனக்கு தத்துவம் எனக்கு எதை வச்சு பிடிக்கும்? இப்ப நான் பேசுறது எதை வச்சு பிடிக்குது உங்களுக்கு? நான் தான் டார்ச்சர் பண்றேன்ல, சொற்பொழிவா பண்றேன், என் மண்டை காய வைக்கிறேன், இருந்தாலும் எதுக்கு என் சொற்பொழிவு எதுக்கியா பிடிக்கும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுங்க? சார் நல்லா பேசுறேன், தலையெல்லாம் ஆட்டக்கூடாது, என் சொற்பொழிவு நல்லா ஒளிப்படையா நீங்க ஒரு 20 பேர் இருக்கிறீங்கன்னா 100 பேர் என்று பிடிக்கலன்னு தான் போயிருக்கிறான், சிட்டின்னு தான் போவான். என்ன வெளியில இருக்கிறவங்களே இப்ப உள்ள கொஞ்சம் வெளியில இருக்கிறவங்க ஏதோ பேசுற மாதிரி வராரு, வள்ளலாருன்னு போட்டிருக்குது, அதை பேசுவான்னு பார்த்தா இருந்தாலும் வள்ளலாரையே பேசலையா அவன். சில பேரு இன்னும் பாட்டு போட்டுக்குது அதையும் பேசலையான்னு போவான். ஏன்னா ஒரு 4 பாட்டையாவது சொன்னா பரவாயில்ல இல்ல. சில பேர் கதை எதனா சொன்னாரா அவரு, இந்த கதை அந்த கதை, ஐஸ்கிரீம் கதை, இல்ல ஏதாவது ஒரு கதை சொன்னாரு, அதுவும் கிடையாதுமா. நாம என்ன சொல்லுவோம்? அப்ப உனக்கு எது பழக்கமாயிருக்கிறதோ அது உனக்கு அறிவுக்கும் அதுதான் எதுவா இருக்குது, வழிகாலா இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. நாம அதுக்கும் எது அடிப்படைன்னு கேட்டா நாம வாழுகிற அந்த வாழ்க்கை முறை. நாம வாழற வாழ்க்கை முறைனா எது? நான் வாழற வாழ்க்கை முறைனா எது தெரியுமா? அது இப்ப நான் சாமியாரா போறேன்னு வச்சுங்களேன், நான் ஒரு சிஷியனை வச்சுக்கின்னு அவனை வேலை வாங்கக்கூடாது, நான் முதல்ல வேலை செய்யணும். எல்லா வேலையும் என்னால செய்ய முடியுமா? அப்பதான் முதல்ல சாமியார் ஆகிறதையே நான் நினைக்கணும். எனக்கு முடியாதப்ப 4 பேரை ஏமாத்தலாம், 4 பேரை நான் வேலைக்கு வச்சுக்கின்னு சாமியார் ஆகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நான் என் வேலையை செய்யணும் அப்படின்னு வரணும். முதல்ல அது நடக்கும். அதுதான் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார்னார் திருவள்ளுவர். முதல்ல தம் கர்மம். எத்தனை பேருக்கு அவன் வீட்டுல அவன் வேலை செய்யறான், அதை தாண்டி ஆன்மீகம் எப்படியா வரும்? ரொம்ப கேவலமா இருக்கும்.
கேட்டால் சொற்பொழிவும்பா, அப்புறம் ஞானம்பா, அது ஊற்றுதும்பா, அது கொட்டுதும்பா, பிதிக்கின்னு வருதும்பா, எங்கேருந்து வரான்? அதுதான் இதுதான் நான் என்ன சொல்ல, நீங்கள் ஒரு பொருளை எடுக்கும் போதே உங்களுடைய மனநிலை தெரிஞ்சிடும். உதாசீனமாக எடுக்கிறாரா, அல்லது அந்த பொருளில் பயம்பக்தியாக எடுக்கிறாரா, இல்லை தெளிவாக எடுக்கிறாரா அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியும். இதெல்லாம் எதில் வரும்னு கேட்டிங்கன்னா, நாம் வாழற குடும்ப முறையில் தான் வரும், வேறு எதுலேயும் வராது. இந்த குடும்ப முறையில தான் உங்களுக்கு எல்லா பயிற்சியும், தனியா ஒரு விஷயமும் கிடையாது. இந்த தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் நான் சொல்றது கூட எதுன்னு கேட்டா, எத்தனை பேரு அவன் வீட்டுல வேலை ரீதியா இவங்க தான் இப்படின்னு மனநிலை ரீதியா ஒதுக்கி இருக்கிறானோ, அவன் எவரும் சாமி கும்பிட வருவான், ஆனா தத்துவம் சொற்பொழிவு கேட்க வரமாட்டான். ஒரு வேலை பொண்டாட்டிக்கிட்ட வேலை நடக்கலன்னா அதுக்கு தத்துவம் கேட்க வருவான், அவனுக்கு தத்துவம் வருமா? புரியுதா? நான் சொல்லுன்னா என் சொற்பொழிவு கேட்குறவங்க வரலாறுலாம் தெரியல, அதெல்லாம் ரகசியமாக அதில் விடுறேன். நாங்கள் வேற ஒன்றும் இல்லை. சொற்பொழிவு சார், ஐயோ வணக்கம் பா, இது வீட்டில் பொண்டாட்டியை வேலை வாங்குறவர்னு எனக்கு தெரியும். இங்கேயும் வராருன்னா அதுங்கிட்ட எப்போவாது கொஞ்சம் சண்டை போடக்கூடாதுன்னு வருவான். இவன் சண்டை போட திராணி இல்லாதவன், கொஞ்சம் சண்டை போட்டு அவங்க அடிச்சே போறாங்கன்ற பயமும் இருக்கும். அப்படி டெவலப்மெண்ட் ஒன்று இருக்கும். அவங்களுக்கும் ஞானம் வரணும் அப்படின்னு நீங்கள் கொடுக்கறது தான் உங்களுக்கு மனப்பக்குவம் உண்டுன்னு இருக்கும். அங்க விட்டு கொடுக்கறது இல்லை, அது அவங்களுக்கான விஷயத்தை. இப்ப நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரம், என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குது இல்லை, நான் உனக்கு என்னது அது வர முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்ல, எப்படி இருந்தாலும் நீங்க சொன்னா அதை எடுத்து செய்யணும். இல்லை வாய் தவறி முடியலன்ட்டேன், முடியலன்னு சொல்லிட்டாலேன்னு உனக்கு அர்த்துக்குதா? அப்படித்தானே அர்த்துக்குது எல்லாருக்கும். நான் புரியுது. அதாவது ஒரு நாள் தான், எல்லா நாளும் வேலை செய்யறவங்க அன்னைக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்றத என்னால வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த உடம்புக்கு முடியல அதனால வர முடியாது நீட்டி முளைக்கல, என்னால வர முடியாது அப்படின்றத இவன் என்ன பண்றான், இன்னைக்கு திமிரா பேசாம பச்சா இதெல்லாம் உருப்படுமா, இது எனக்கு எவ்வளவு, அன்னைக்கு பூரா இவனுக்கு டென்ஷன் ஆயிடும். ஆகுமாவாதான் ஆகும். ஆனா அவங்க இப்படித்தான் சொன்னாங்க, இதனாலதான் சொன்னாங்கன்றத உடனடியா யார் புரிஞ்சுப்பான்? அதுக்கு ரொம்ப நாள் வாழணும். பொண்டாட்டியோட இந்த பொறுப்பு இல்லைனாலும் அடுத்த பொறுப்புல வாழணும். அப்போ உறவு கொள்ற, அதுதான் நான் என்கிட்ட நிறைய பேர் இங்கே நம்ம சொற்பொழிவு முடிஞ்சோன்னு கேட்பாங்க. இங்கே பாம்பசாமி கோயில் வாசல்ல, சார் வள்ளலார் அடைஞ்ச மரணமில்லா பெருவாழ்வுனா என்ன சார், அதை நான் அடையணும்னா என்ன, சுத்த வெளி அப்படின்னா என்னன்னு கேட்பான். முதல்ல சுத்தமா குடும்பம் நடத்திக்கிறான்னு கேட்பேன் நான். அவன் என்ன இந்த இப்படி முட்டாள் மாதிரி என்ன கேட்குறான். சார் உனக்கு சரி வீட்டில் விட்டு பிரச்சனையா, வீட்டில் விட்டு வந்துட்டானே, முதல்ல என்ன பண்ற, நேராக போய் இந்த பொண்டாட்டி காலில் ஊந்துட்டு கொஞ்ச நாளைக்கு குடும்பம் நடத்தி ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அது கூட நான் இப்ப யோசனை பண்றேன். என்ன ஏன் யோசனை பண்றேன்னா, அங்க என்ன பிரச்சனை எனக்கு தெரியாம நான் சொல்லக்கூடாது இல்ல. அவன் பிரச்சனையை அவனை மாதிரி பார்த்தாதான் என்னால சொல்ல முடியும். இப்போ ஔவையார் என்ன சொல்றாங்க, நீ கூறாமல் மாறாக நடந்தால் கூறாமல் சந்நியாசம் கொள் அப்படிம்பாங்க. அது அந்த வார்த்தை கரெக்ட். ஆனா எல்லா இடத்துலயும் அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது. சரி விடுங்க, நான் எனக்கு ஏருக்கு மாறா பொண்டாட்டி வருது அப்படின்ன உடனே நான் சன்னியாசம் போறதுக்காக கடவுள் இந்த மாதிரி பொண்டாட்டியை கொடுத்தாரா, அல்லது இந்த பொண்டாட்டி நான் அவஸ்தை பணம் இருக்குதா, இது விதியா அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப குழப்பமா இருக்குதுல்ல வாழ்க்கை. நீங்க எதுவும் புரிஞ்சுக்கிட்டல, உங்க வேலையில ஒழுங்கா இருந்தீங்கன்னா நீங்க எதை புரிஞ்சுக்கணுமோ அந்த புரிய வைக்கிற ஆற்றலையும் கடவுள் தான் கொடுக்குறான். நமக்கு கொடுக்கிற சூழல் இருக்குல்ல, இந்த சூழல்ல நான் எதை புரிஞ்சிக்கணுமோ அதுக்கான ஆளை கொண்டாந்து சேர்ப்பான் சார். எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மாவுக்கு நான் ஏறக்குறைய 35 வருஷமா டாக்டரை கூட்டிட்டு திரியிறேன். இந்த உதாரணம் சைவஸ் தான் நடத்தும் சொல்லியிருப்பேன். முதல்ல ஒரு டாக்டரை பார்த்தேன். அவர் ஏமட்டாலஜியில பெரிய டாக்டர். அவர் ஏமட்டாலஜியா ஏமத்ராலஜியான்னு எனக்கு தெரியாது. அவர் மாத்திரை தான் நிறைய கொடுப்பார். போனால் ஜிஹெச் மாத்திரை அள்ளிலாம் கொடுத்துருவாரு. அப்புறம் ஒரு நாள் அவர்கிட்ட இருக்கிற கம்பவுண்டர் அந்த பிளட் டெக்னீஷியனே சொல்கிறான், சார் அவர் கொடுக்குறாருன்னு ஓவிரானியும் ஸ்மாஸ்மாப்ராக்ஸ்வானியும் வாங்கி கொடுவாருங்க சார், அதுவே நோய் ஆகிடும் சார்மா. அப்போ இந்த டாக்டர் நல்லவனா கேட்டவன்? சரி அவனை விட்டுருங்க சார், இப்போதைக்கு நல்லவன் கேட்டவன் சொல்கிறேன். ஆனால் என் வினை என்னைக்கு நல்லதா வருதோ அன்னைக்கு தான் சார் நல்ல டாக்டரே கிடைக்கும். அப்போ டாக்டர் கேட்டவனா நான் கேட்டவனா? இப்போ முடிவு சொல்லுங்க பாப்பா. ஏதாவது புரியுதா? இல்லை உதாரணம் புரியும். நான் சொல்ற வரல உண்மை என்ன தெரியும், நான் சொல்றது ஏன் உண்மையை தான் சொல்றேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டரை பார்க்கணும். அவரே 10 வருஷம் வைத்தியம் பார்க்குறாரு, நோய் தீரல. ஆனால் பெரிய நோய் கிடையாது. ஆனா
அதுக்கப்புறம் ஒரு டாக்டரை பார்க்குறோம், அவர் நோயை தீர்க்கிறார். ஆனால் அவர் எடுத்த மருத்துவ முறை சரியில்லை. ஆனால் அதை விட இது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது, நோய் பெருசாகல. இப்போ ஒரு டாக்டரை பார்க்குறாங்க, அவங்க நோயை குணப்படுத்துறாங்க. இது வரைக்கும் 30 வருஷம் ஓடி இருக்கு. ஒரு டாக்டர் கெட்டவனா என் வினையா, எப்படி அதை புரிஞ்சுப்பீங்க? வினைன்னு சொன்னா டாக்டர் நல்லவன் ஆயிடுறான். டாக்டரை கெட்டவனும் சொல்லணும். நானு டாக்டரை முதல்ல நான் கெட்டவன் தான் சொல்லணும். அவர் கெட்டவன் சொன்ன பிறகுதான் எனக்கு நல்வினையே வரும். கரெக்ட் தானே? இது தப்புன்னு சொன்னாதான் சார் நான் நல்லவன், தப்ப சரிதான் ஏற்றுனா நான் கெட்டவன் தானே. அப்ப இதோட படிநிலை என்னன்னு சொல்லுங்க. இப்போ அருளாளர் ஒருத்தர் கடவுள் இருக்கிறாரு, நான் கடவுளை அடையறதுக்கு முன்னாடி எப்படி எனக்கு கடவுளை அடைஞ்சாருன்னு சொல்லணும்னா எவனுக்கு சொல்றது? நான் இப்ப வைத்தியனுக்கே நான் சொல்ல முடியாது. ஆனா கடவுளை காட்டுகிற அந்த வர்க்கம் இருக்குது, இங்க கடவுளை காட்டுற வர்க்கம் இருக்குது, கடவுளை அனுபவிக்கிறோம், அது நல்லா தெரியும். ஆனா அதுக்குள்ள எல்லாருக்கும் அந்த விஷயத்த என்ன பொதுவா நாம ஒரு வரையறையா சொல்ல முடியல. ஏன் அப்படி? இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு வருத்தமும் நான் யார்கிட்ட ஒரு சித்தர்கிட்ட போறேன்னு சொல்லுவேன்னு வச்சுங்களேன், உடனே ஒருத்தர் வருவார், என்னையும் கொஞ்சம் கூட்டு போய் அதை காட்டுங்களேன் அப்படின்னு. நான் அவரை கூட்டு போய் காட்டலாம். இப்போ அவருக்கு சித்தர் செய்யலாமா வேணாமா? எல்லாருக்கும் செஞ்சா அவர் நல்லவரா? ஏன் எல்லாருக்கும் செய்யணும்? அவரு வர்றவங்க எல்லாருக்கும் செஞ்சுட்டு அப்புறம் அவருக்கு என்ன வேலை இருக்குது? அப்புறம் கடவுளுக்கு என்ன வேலை இருக்குது? எப்படி பதில் சொல்லுவீங்க? ஆனா இது எல்லாமே உண்மை. நான் இந்த பிராக்டிஸ் சொல்றேன்ல, இது தெரிஞ்சாதான் வள்ளலார், அதாவது இவங்கெல்லாம் உடம்ப மாத்துறாங்க, இவங்கெல்லாம் சாக மாட்டாங்க, இவங்க சாகிறதுங்கிறதே எல்லா இடத்துக்கும் போறதுக்கான ஒரு நிலவரம் அப்படின்னு சொல்லணும். என்னது இந்த சித்தர்கள் வள்ளலார் இவங்கெல்லாம் இந்த உடம்பு மறையுது இல்ல, அது என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லாம எங்க வேணாலும் போறதுக்கான உடம்பு மாற்றம். அது சித்தர் பரிபாஷையில ஒரு ரகசியம் சொல்லிட்டா, நான் வீட்டுக்கு போன பிறகு வாங்கன்னுவார். வீட்டுக்கு போன பிறகு வாங்கினா என்ன அர்த்தம்? நான் சமாதி ஆன பிறகு வந்தீங்கன்னா நான் நிறைய செய்யறேன். ஏன்னா வந்தவனுக்கு எல்லாம் செய்வாங்க அப்பதான், இப்ப வந்தவனுக்கு எல்லாம் செய்யக்கூடாது. அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். அப்புறம் ஏன்னா அவங்கள கடவுள் டெஸ்ட் வச்சுட்டு இருக்கிறான். அவங்கள நீங்களாவது உங்களை ஏதோ கத்தியால ஒரு முனையில தான் காயம் போடுவான், அவங்கள உடம்பு முக்க கீச்சு விட்டுன்னு இருப்பான். அவங்க அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. முடியுமா உங்களால? உங்களால கார்ல எத்தனை நாளைக்கு உட்கார முடியும்? உங்களால கார்ல எத்தனை நாளைக்கு உட்கார முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாளைக்கு உட்காந்தாலே தலைவலிக்கும். அடுத்த நாள் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஒரு 200 நாளா கார்லயே உட்காந்துக்கிறாரு. முடியுமா உங்களால? நினைச்சு பார்த்தாலே பயமா இல்ல? அது எப்படி இருக்கும்? இப்ப கடவுளை அனுபவிக்கிறாங்களா இல்லையா? இது என்ன மேஜிக்கா காட்டுறாங்க? கடவுள் அனுபவம் என்பது இது காட்டி கொடுக்கிற விஷயம் இல்ல. கடவுள் உண்டு என்பது மட்டும்தான் உனக்கு. அப்ப அதுக்குள்ள வரும்போதுதான் இந்த ஆன்மா எவ்வளவு பெரிய விஷயத்துக்குள்ள பயணிக்குதுங்கிறதுக்கான என்னுடைய வரலாறை நான் திரும்பி பார்க்கணும். ஓஹோ, இதுக்கெல்லாம் நான் தகுதி படைச்சிருக்கிறேன்னா, இதுக்காக நான் எங்கேயாவது எனக்கு பொறுப்பு இருக்குதா, இயற்கையா எனக்கு கிடைக்குதா, அல்லது இது வழியில வந்ததா, இல்ல இது எப்படி அப்படின்னு நான் சொல்லணும். இப்ப நீங்க சில பேர் பார்க்கலாம், ரோட்லயே காசை போட்டுட்டு அவன் எடுக்கிறானான்னு பார்ப்பாங்க. நாம என்ன பண்ணுவோம்? என்னால சொல்ல முடியாது. அதுக்கு பேர் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? நீங்க சில பேர் எடுக்கலாம், சில பேர் எடுக்காம போலாம். சில பேர் பயத்துல எடுக்காம போலாம், சில பேருக்கு பயமே இல்லைன்னு தெரிஞ்சா எடுக்கலாம். நீங்க அதை வச்சே முடிவு பண்ண முடியுமா? ஒரு இடத்துல காசை போடுறாங்க சார், அவன் நோக்கம் அது வேற. இப்ப எனக்கு யாரும் இல்லாத காட்டுல கொண்டு போய் போட்டா நான் எடுத்து மாட்டேன். நான் 4 பேர் இதுல தான் எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்ப்பேன், இந்த காசு நல்ல காசா கெட்ட காசா, இல்ல இது வேலை எடுத்துட்டா எவனா போட்டு போய் பின்னாடியே போலீஸ் எதனா வந்தாருன்னு அந்த ஒரு பயம் வந்து நான் எடுக்க மாட்டேன். தெளிவா கீழே கிடக்கிற காசு எடுக்கணும்னா அதுக்கு ஒரு மனநிலையே வேணும். எல்லாரும் எடுத்துட மாட்டான். அது இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையில இருக்கிறோம், இன்னைக்கு எடுத்துருவேன் என்ன நல்லா பார்த்துக்கல அப்படி எடுப்பான். அந்த மாதிரி நான் வாழ்க்கைக்குள்ள என்னுடைய விஷயமா வரும்போதுதான் இதுக்குள்ள இருக்கா இல்லையா, அனுபவிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறலாம். இதுதான் நான் படிநிலையா அடிக்கடி மெஞ்ஞானம்னா இப்படித்தான் வரும். ஏதோ படிக்கிறதுனால தனியா ஊத்துறதுனால வராது. இப்ப தனியா பாடம் படிச்சு, தனியா நான் இருந்து, தனியா வேதம் படிச்சு, அத்தை படிச்சு, இத்தை படிச்சு ஞானம் வருதுனால அதெல்லாம் ஞானமே கிடையாது. யார் ஒருவருக்கு இயல்பாக பொறுப்பு என்பது வருகிறது, எதுல வரணும்? உறவுல வரணும்.
உறவு பொண்டாட்டி பிள்ளை மட்டும் இல்லை, எந்த பொருள் உறவிலும் வரணும். எந்த பொருள் உறவில் வந்தாலும் அவனுக்கு கண்டிப்பாக கடவுள் தரிசனம் உண்டு. கடவுள் தரிசனம்னா உடனே சட்டை போட்டு நகை போட்டு வேல் கையில வச்சு முருகர் வந்தாரு சிவன் வந்தார் இல்ல. கடவுளை இந்த உலகத்தில் சாட்சிப்படுத்தி கொண்டிருக்கிற சித்தர்கள் அனுபவம் கண்டிப்பா அவங்க தான் கடவுள். இங்க நீங்க படிக்கிற யாரும் கடவுள் கிடையாது. வெளிப்படையா சொல்றது பெரிய விஷயம். இதெல்லாம் வெளிப்படையா, ஏன்னா இது எங்களுக்கு காட்டுறாங்க, இது எங்களுக்கு சாட்சியா காட்டுறாங்க. ஏன் காட்டுறாங்க? இப்போ நிறைய பேர் பேசுறாங்கப்பா, ஆனா நீ இந்த உண்மை இருக்குதுங்கிறத பேசணும்னா இது உனக்கு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும், தெரியலன்னா எப்படி சொல்ல முடியும்? அப்ப நாம அனுபவிக்கிறதுக்கு ஒரு சாட்சி, அவ்வளவுதான். நாம இதுக்குள்ள இருக்க முடியாது. ஆனா ஒரு சின்ன 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 சாட்சியே அல்லது சின்ன சின்ன அனுபவங்களை நம்ம கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம அதுல பயணிக்க முடியாது. இதுல சில பேருக்கு ஒண்ணும் தெரியும், என்ன பண்ணுவாங்க, அந்த சாமியாருங்கிற பேர்ல நான் சித்தர் நான் சித்தர்ன்னுவாங்க. முதல்ல சித்தருங்க குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? அவங்க சித்தர்ன்றத காட்டிக்க கூடாது, அதுல அவங்க ஜெயிக்கணும் முதல்ல. அது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா அவங்களுக்கு? தெரியாது. எவனாவது ஒருத்தன் பையத்துக்கு வந்துடுவான், ஆனா அவங்க அதுக்குள்ள நான் இல்லை, ஆனா அவங்க இருக்கணும். எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அதுதான் குத்தி கொடையாடுறதுங்கிறது. அதுல அவங்க நிக்கிறாங்க, அதுதான் நெருப்புல இருக்கிறது. நாம அழகா தண்ணி தூக்கின்னு போயிட்டு வந்து இருக்கிறோம். அப்ப இது நமக்கு எவ்வளவு, அப்ப இவன் கேட்கிற கேள்வி அதை பத்தி பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன் எல்லாருக்கும் சொல்லணும்? அது ஒரு அனுபவம். அதனாலதான் வள்ளலார் வர்றதுனால நான் இவ்வளவு சொல்றேன். மற்ற அருளாளர் கூட இவ்வளவு விரிவா, வள்ளலார் தான் என்ன பண்ணாரு, சித்தர்களை நீங்க எரிக்க கூடாது, புதைக்கணும்னு ஏன் சொன்னாரு? அவங்க சித்த சாமி, அவங்கள நீங்க மண்ணுக்குள்ள வைங்க, அவங்க உடம்பு மாறும். அவங்க அந்த மரணமிலா பெருவாழ்வு, அந்த நினைக்கிற இடத்துக்கு வர்ற உடம்பை பெறுவார்கள். நீங்க ஒன்னா முயற்சி பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த சாமியாருங்கன்ற பேர்ல ஏகப்பட்ட பேர் லிஸ்ட் எடுக்கிறீங்களா, உங்களுக்கு பிரம்மை வரக்கூடாது. அவங்க உங்க எதிர நின்று வேலை பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் சித்தர்களாகவும் அருளாளர்களாகவும் மறைந்தவர்கள். அவங்க இப்ப நமக்கு காட்டுவாங்க. அப்படிதான் வள்ளலார் கொள்கையும் காட்டினார். அவர் வெறும் சித்தர் மாதிரி வரல, அவரு பெரிய அளவுல அதையே கொள்கையாக்குனவர். அப்போ அதனாலதான் அவரு கடவுளை பத்தி பேசுறத கூட என்ன பண்றாரு, சுத்த மெஞ்ஞான சுகோதய வெளி, அது அத்வித சபை, கடவுளோடு சேர்ந்து இருக்கிற ஒண்ணு அப்படின்னு எழுதினார். இல்லாட்டா அப்படி எழுத மாட்டாரு. அதை நீங்க, அதுதான் நாம பார்க்க வேண்டிய கவனம். இந்த படிப்புங்கிறது ஏதோ கடவுள் இல்லை, ஏதோ சும்மா பேருக்கு கடவுளை படி, அப்படி இல்லை. அது உண்டு என்பதை நாம தெளிவாக எடுத்து அனுபவிக்கிற விஷயம். அதற்கான அடிப்படை எது என்று கேட்டால், நான் இந்த பிறப்பில் இந்த உடம்பில் எனக்கான செயல்களில் எந்த அளவிற்கு நான் என்னுடைய பொறுப்பையும் என்னுடைய நிகழ்ச்சிகளையும் தெளிவாக நான் உள்வாங்குகிறேன், அல்லது நான் எந்த அளவுக்கு உறவில் யதார்த்தமாக இருக்கிறேன். முயற்சி பண்ணி பாருங்க. நான் இவ்வளவு நேரம் சொன்ன உதாரணம்லாம் சொன்னேன்ல, அதுக்குள்ள நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு பாருங்களேன். பார்த்தீங்கன்னாலே குடும்ப நடத்துறதுலயே உங்களுடைய விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்காக நீங்க பயப்படாதீங்க. இந்த தப்புன்னு ஒன்று நடக்கும், தப்பா இந்த தப்பா நடக்கிறதுனால கெட்டவங்க நினைக்காதீங்க. இப்ப நான் சொல்லுவேன், இப்ப எனக்கெல்லாம் நல்ல அப்பா அம்மாவே வேணாம், நல்ல பொண்டாட்டி பிள்ளையே வேணாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா எனக்கு ஞானம் வேணுங்கிறதுக்காக. அதுக்காக நல்ல அப்பா அம்மா நல்ல பொண்டாட்டி பிள்ளை அமையாத மற்றவனும் அதே மாதிரி நானும் எனக்கும் அப்படித்தான் சொல்லக்கூடாது. அவனுக்கு அயோக்கிய, அது விதி, எனக்கு ஞானம், ரெண்டும் ஒரே மாதிரி தான் நடக்கும். தேவரணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்து ஒழுகலாம் தான் திருக்குறள். திருக்குறள்ல அழகா சொல்றார், நல்லவனுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும், கெட்டவனுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும். ஆனா நல்லவனுக்கு நடக்கிறது விஷயம் புரிஞ்சுக்கிறது வேற, கெட்டவனுக்கு நடக்கிறது புரிஞ்சுக்கிறது வேற. இதை புரிஞ்சுக்கிறதுக்கான அடிப்படையை தான் நாம இவ்வளவு பெரிய அருளாளர்களை ஏத்துக்கிறோம். அப்படின்னா நாம அங்க வர்ற இடத்துல, நாம அதை புரிஞ்சுக்கிற இடத்துல, அவங்க போன இடத்துல ஏதோ ஒரு இடத்த தொட்டுட்டோம். அதுக்குள்ள நாம இனிமே என்ன பண்ண முடியாது, எந்த பிரச்சனைக்கும் கவலை இல்லாமல் நான் என்னுடைய பொறுப்பில் அல்லது என்னுடைய உறவில் நான் எந்த அளவுக்கு மேம்படுகிறேன், அவ்வளவுதான் விஷயம். அதுதான் அத்துவிதம் பேர், வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவு நேரம் நான் சொன்னது இந்த உறவுகளில் நான் எந்த அளவிற்கு கடவுளை வளர்த்தெடுத்திருக்கிறேன், இது ஒரு அத்துவிதம். அதை இன்னும் அழகா சொல்லிட்டா, ஒரே ஒரு ஓமை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த சேற்றிலே பிறந்தது செந்தாமரை. இந்த செந்தாமரை எவ்வளவு உயர்ந்தது, அது பரவாயில்லையே. இந்த அதாவது நத்தையின் வயிற்றில் முத்து அப்படிலாம் சொல்றோம்ல, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் நாம? மோசமான இடத்துலயும் நல்லவங்க வர்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு இல்லை, அது அந்த ஓமையே அது கிடையாது. நீ மோசமானதுன்னு சொல்ற ஒண்ணுல சிறப்பான ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். நத்தை தான் முத்துக்கு இடம், சேரு தான் தாமரைக்கு இடம்.
அப்ப சேரு இல்லைன்னா தாமரை கிடையாதுல்ல. அப்ப சேரு உன்னால் ஒதுக்கப்படக்கூடிய ஒன்று, ஆனால் அதில் ஒரு சிறந்தது இருக்கிறது. உலகத்துல இருக்கிற எல்லா பொருள்லயும் ஒரு சிறப்பு இருக்குது. அதை உறவு கொள்ள முடிஞ்சால் அதுக்கு பேர் தான் அத்துவிதம். எல்லா பொருள்களிலும் இருக்கிற கடவுளை அனுபவிப்பது, அதுதான் என்ன அர்த்தம்? அத்துவிதம், சுத்த அத்துவிதம். அதுதான் நான் கடவுளோடு பெறுகிற ஞானம். இதுதான் சுத்த அத்துவித மெஞ்ஞான சுகோதய வெளி எனும் அத்தகை சிற்றபை அருட்பெருக்கு. இதுதான் இந்த அளவுக்கு நாம் இந்த வாரத்தில் இதை முடிச்சு அடுத்த வாரம் அங்கம் தொடங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடுகிறேன்.